அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன ஹிதவையும் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டுக்கும் நிறைவா போற்றி. எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு அகல, நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளை விட்டு அகலணும் அப்படின்னா, இதை விட பெரிய நான் சொல்லக்கூடிய பெரிய விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பிளைண்டாக நம்பி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது இது என்னென்னா ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளை அறியாமலே இப்போ நம்ம குழந்தை வெளியில் போகுது, ஐயோ வண்டி அடிபட்டுருமோ, வண்டி அடிபட்டால் எங்கே போய் சேர்க்கறது, கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, நம்மளோட பணம் குறைவாக இருக்க, இப்படி நடக்காத. குழந்தை வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், அவன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். இது போல விஷயங்கள், இது போல நடக்காத விஷயங்களே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை திரும்ப 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 நினைக்கிறதுனால அது ஒரு ஆட்டோமேஷன் எப்படி ஒரு ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது விஷயம் பேக் ஆகும், டைரெக்டாக டிஸ்பேச்சுக்கு போகும் ஒரு மேனுஃபேக்சரிங் டெஸ்ட்டில். அது போல் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் தாட்ஸ் பெருக நம்ம நெகட்டிவான பர்சனாலிட்டியாக மாறிடுவோம். நிறைய பேர்ட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், ஆனால் இவங்ககிட்ட ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக செயல்படும் போது அவங்களுக்குள்ள சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் எல்லாருமே 10 பேர் உட்காந்து பேசும்போது இவர் தான் அது காரணமா அப்படின்னு தெரிய வரும்போது, ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னாலும் அவருடைய குணாதிசயம் அது போல குணாதிசயம் இது போல விஷயங்கள் தான் கிரியேட் ஆகும். இன்ஃபேக்ட் அது போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான மைண்ட் செட் பீப்புளோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானாக வந்துடும். ஸோ இது நம்மளை விட்டு போகணும். ஸோ அப்படின்னா என்ன முதல் விஷயம், முதல் பாயிண்ட் நீங்கள் மனசை விட்டு பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ட்ரஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். ஆனால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசும்போது அவங்க அதை கேட்டு சந்தோஷப்படக்கூடாது. பாதி பேர் நாட்டில் பாதி பேருக்கு இந்த சந்தோஷம் வரும். ஸோ நீங்கள் காமெடி பீஸ் ஆகிடாதீங்க, மனசை விட்டு பேசுங்க. மனசு இருக்கிறது எல்லாத்தையும் பேசுங்க. நம்பர் 2 நான் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீடு கட்டணுன்னா கல்யாணம் நடக்கேன். பட் என்னுடைய அஸ்ட்ராலஜர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடு கட்டி ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் தான் திரும்பினாங்க. அதே தான் நடக்க போகுது. 1 year to 1.5 years ஆகும்னு சொன்னாங்க. அப்போது எப்படி சொல்கிறது, பொண்ணு மேரேஜ் அப்படின்னு சொன்னால் என் ஒய்ஃப்லாம் சொல்லவே மாட்டாள். அவளும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுறான். அவள் ஜஸ்ட் ஒரு 24 years ஓல்டு தான் அவள். ஆனால் 23 24 பண்ணணும் போது அந்த எட்ஜுக்கு வரோம் 24 அப்படின்னு வரும்போது ஒரு பயம் இருக்கு இல்லையா, நம்மளோட கடமை இருக்கு இல்லையா, அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு விஷயம் ஆட் ஆகும். அப்போது இது போல் நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் சொல்லலாம். அப்போ நான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போக்கி பண்ணால் சினிமா பார்க்குறது, நிறைய வெப் சீரிஸ் பார்ப்பேன். மொபைலில் சைலண்ட் மோட்டரும் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய சினிமா பார்ப்பேன். அது காலைல ஒரு 1 hour 2 hour வீட்டில் இருந்தேன்னா இந்த விஜய் டக்கர், அப்புறம் ஜீ திரை, அப்புறம் விஜய் ஒரு மூவிஸ் ஒன்று உண்டு, ஏர்டெல் 772 775 822 நம்பர், அப்புறம் 760 பாலிமர், 756 கேடிவி, ஏதாவது ஒன்று பார்ப்பேன். இல்லாட்டா அதெல்லாம் ரொம்ப போரிங்காக இருந்தது, கேவலமாக இருந்ததுன்னா ஏதாவது பார்க்காத படம் இருந்ததுன்னா அதை பார்ப்பேன். இதுதான் என்னுடைய நான் இப்படி தான் நான் டைவெர்ட் பண்ணிப்பேன். நீங்களும் உங்களுக்கு சினிமா அண்டு ட்ராமா பிடிக்குன்னா அதை நோக்கி நீங்கள் உங்கள் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு அதை நோக்கி நீங்கள் போகலாம். சரி, நான் நிறைய வீடியோவில் பூனையை பற்றி நான் பேசியிருக்கேன், பாசிட்டிவாக பேசியிருக்கேன். நாய் ரோட்டில் இருக்க நாய்க்கெலாம் நான் சொல்லி எத்தனையோ 1000 பேர் பிஸ்கட் போடுறாங்க, நன்றி. பொதுவாக வீட்டில் பூனை நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே நெகட்டிவிட்டி இருக்குன்றது பெரிய உண்மை. ஏன் அப்படின்னா அந்த நாய் மேலே கணவரோ இல்லை மனைவியோ பாசம் அதிகமாக, பிள்ளைகளோ பாசம் அதிகமாக கொடுக்கும்போது ஒரு இடத்துல தான் நான் பாசம் கொடுக்க முடியும், எல்லா இடத்துலையும் கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அந்த பாசம் அதிகமாக கொடுக்கும்போது வேற ஒரு இடத்துல கொடுக்க வேண்டிய இடத்துல பாசம் கம்மியாகிடுது. அப்போ பூனை நாய் வீட்டில் வளர்க்காதீங்க, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி அப்படின்றத புரிஞ்சுங்க. உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக மாறினா அதை நாளைக்கே கொடுங்கன்னு சொல்லலை. பூனை ஓடி போச்சுன்னா ஓடி போட்டோம், இறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் பூனையை வளர்க்காதீங்க. குட்டி போட்டு தான் யாருக்காவது கொடுத்துருங்க.
நாய் வந்து இருக்குது அப்படின்னா அது காலத்துக்கு அது இருக்கட்டும், நீங்கள் புள்ள மாதிரி வளர்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் நாயை வளர்க்காதீங்க. அப்புறம் 4வது வந்து நெகட்டிவிட்டி ரிமூவலுக்கு பீச் வந்து ஒரு பெரிய சூப்பர் பிளேஸ். நீங்கள் சப்போஸ் சென்னையில் இருக்கீங்க, கல்பாக்கத்தில் இருக்கீங்க, பாண்டிச்சேரி இருக்கீங்க, திருச்செந்தூர் இருக்கீங்க, ராமேஸ்வரத்தில் இருக்கீங்க, எங்கெல்லாம் அந்த கடல் அப்படியே பறந்து விரிந்து போகின்றதோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து பீச்சில் போய் ஒரு 1/2 hour 45 minutes நீங்கள் கால் நினைக்கலாம், அதை ஒட்டி நடக்கலாம். அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ரிமூவலாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அந்த பிரிஸ்க் வாக் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட நல்லா வேகமாக நடந்தால் அது ஒரு பெரிய நெகட்டிவிட்டி ரிமூவல். நடக்க பழகுங்கள். அப்புறம் புதுசாக ஏதாவது சாப்பாடு உணவை வந்து டேஸ்ட் பண்ண பாருங்கள். நான் ஆஃப் லேட் ஒரு 1 year இல்லை ஒரு 2 yearsல தாய்லாந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய தாய் ஃபுட்டு, எனக்கு அங்கே சோழன்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு பெரிய மனிதர், அவர் நம்ம மதுரையை சேர்ந்தவங்க, அவங்க தெரிஞ்சோ தெரியாமல தாய் ஃபுட் பிடிக்குமான்னு வாங்கி கொடுத்தாங்க. பிரமாதமாக இருந்ததுக்கப்புறம் அது ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரெகுலராக நைட்டு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஆல்மோஸ்ட் சாப்பிட போனால் தாய் ஃபுட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றேன். அதுபோல் நீங்களும் வந்து புதுசாக ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இட்லி தோசை அப்படின்ற இடத்துல மெக்சிகன் பாஸ்டா, தப்பான ஐட்டம்லாம் வேறு, பீஸா, பர்கரு, ஒரு நாளைக்கு வித்தியாசமாக சாப்பிடல தவறு கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். நான் புதுசாக கற்றுக்கணும் போது தயவுசெய்து ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, நேமாலஜி, ஜெம்மாலஜி, ப்ரோனாலஜிலாம் நான் சொல்லலை. அது வந்து கற்றுக்கிறதுல அது வந்து நீங்கள் பாவத்தை சேர்க்குறீங்கன்னு அர்த்தம், நெகட்டிவான விஷயங்களை சேர்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து நான் அடிப்படைதான் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை. ஏதாவது ஒர்த்தாக வந்து அது வந்து ட்ராயிங்காக இருக்கலாம், ரங்கோலியாக இருக்கலாம், பியூட்டிஷியன் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம், கேட்ரிங் சம்மந்தமான விஷயமா இருக்கலாம். அதுபோல் ஏதாவது புதுசாக கற்றுங்க. அது வந்து உங்களுக்கு உங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களை உங்களை விட்டு போக வழிவகுக்கும். ஏன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துக்கு போயிடுது. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னா டீச் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ யூடியூப்பில் பேசுகிறேன்னா எனக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நான் எனக்கு வச்சுக்க மாட்டேன். இது ஒரு வகையான ஒரு நெகட்டிவான எண்ணங்களை அகற்றக்கூடிய ஒரு வழி தான். ஸோ நீங்களும் டீச் பண்ணலாம். அப்புறம் எனக்கு பணம் பெரிய விஷயம் அப்படி இல்லை, பணம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு போகணும்னா நிறைய பொருட்களே வாங்குங்க. போங்க, ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போங்க, ஷாப்பிங் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குங்க. தேவை, அதாவது ஒரு விஷயம்னா தேவை இருக்கிற பொருளாக இருக்கணும். சார் ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா இன்னொரு வாஷிங் மிஷின் வாங்காதீங்க தேவையில்லாமல். உங்கள் வீட்டில் 3 மாடு இருக்குன்னா 3 வாஷிங் மிஷின் வாங்கலாம், தவறு கிடையாது. உங்கள் வீட்டில் ஒரு கிச்சன் தான் அப்படின்னா ஒரு பாத்திரங்கள் ஒரு மிஷின் போதும். ஸோ நான் போகிறேன் சொக்கலிங்க சொல்லிட்டாருன்ட்டு 1க்கு 2 வாங்கலாம் விட்டுருங்க. தேவையானவற்றை வாங்குவதற்கு உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு பெரிய அளவு நெகட்டிவான எண்ணங்களை அகற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், பொதுவாக இந்த நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் போகணும்னா ஸ்வீட்டை சேர்த்துக்கொள்வது நல்லது. நீங்கள் சுகர் இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த சுகரில் இருக்கீங்க, டெய்லி இன்சுலின் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லலை, இல்லை இந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க, நல்லது நடக்கும் நிச்சயமாக. அது உங்களுக்கு நான் சொல்கிற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து உபயோகரமாக இருக்கும். இப்போ ஒரு மனிதனுக்கு பிரிவோ, துரோகமோ, இழப்போ, மரணமோ, துக்கமோ எல்லாமே எதிர்பாராமல் வருபவை. இது நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நம்மளை சுருக்கி கொண்டு இன்னும் அந்த நெகட்டிவான எண்ணங்களை அதை வந்து பெருக வகை வைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அப்போ அந்த இடத்துல நான் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் புக் ரீடிங். இப்போ கொஞ்சம் அந்த எல்லாம் அதிகம் படிக்க முடியல, இன்னும் அந்த படிக்கிறதுக்கான கண் அது ஒத்துழைப்பு இல்லை. ஆனால் நான் புக்கை ரொம்ப படிச்சுட்டு இருந்த காலங்கள் உண்டு, இப்போ குறைவாக படிக்கிறேன். இதுக்கு அடுத்ததாக வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஒயிட் போர்டு சின்னதாக வாங்கி ஒயிட் போர்டில் உங்களுக்கு என்ன நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கோ அதை எழுதி அழிச்சிடணும். 2வது பேப்பரில் நெகட்டிவான எண்ணங்கள் என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு எழுதி எரிச்சிருங்க. 3வது நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கோ அதை எழுதி கிழித்து குப்பை அந்த டஸ்ட்பினில் போடுறதோட டஸ்ட்பினில் போட்டு குப்பை தொட்டிலும் போடலாம், அதை விட வந்து டாய்லெட் ஃப்ளஷில் போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்து கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த அஜித்குமார்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறாரு, பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. கார் ஓட்டுறாருன்னா அவருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அதை போக்குவதற்காக கூட இந்த விஷயம் பண்ணலாம், நமக்கு தெரியாது. பட்டு நெகட்டிவான எண்ணங்கள் போனோம் அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எடுத்துக்கலாம். அப்போ நான்லாம்
எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வேகமாக வண்டி ஓட்டுவேன். 160, 170, 180 அந்த ஸ்பீட் தான் வண்டி ஓட்டுவேன். அந்த ரோடு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 180 ஓட்டினா கூட ஒரு சின்னதாக ஆடு வருது மாடு வந்தால் கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகுதி இருந்ததுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் அந்த வண்டியை ஓட்டலாம். நம்ம வந்து அஜித்குமார் வந்து 222 போகிறாரு அப்படின்னு நம்ம ரோட்டில் அது மாதிரிலாம் போக முடியாது. நம்ம ரோட்டில் எப்போ வேணால் எது வேணால் நடக்கும். திடீர்னு பள்ளம் ஏற்படும், திடீர்னு வந்து எதிர்க்கு போகிற லாரி இந்த பக்கம் வருவான், நடுவில் கிராஸ் பண்ணுவாங்க, நாய் வரும், ஆடு வரும், மாடு வரும், எதிர்க்கு ஆப்போசிட்டில் வண்டி விட்டு வருவாங்க. ஸோ இது கவனமாக இருந்துங்க. நான் என் சைடில் சொல்கிறேன், உங்கள் சைடில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக அதை வந்து ரைட் பண்ண முடியுமோ ரைட் பண்ணிங்க. அண்டு இப்போ என்னுடைய மனைவி, அன்பு மனைவியோடைய அம்மாவுடைய கணவர் வீட்டில் ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. அங்கே சாதாரணமாக விஷயம் இருக்கும். ஒய்ஃபோட அம்மாவோட கணவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பேசிட்டே இருப்பார், சத்தமாக பேசிட்டே இருப்பார். அவங்க வீட்டுக்கு ஒரு மருமகம் உண்டு. அதாவது வந்து பேனாக்கி பேனை வந்து என்ன சொல்ல பூதமாக்குற வேலையை பண்ணக்கூடிய அது ஒரு விஷயத்தை அப்படியே அதோட விட மாட்டாங்க. எனக்கு ஏதாவது பொதுவாக அது விவரிச்சாலே எனக்கு அது வந்து எனக்கு பிடிக்காது. அது சிலர்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுதுன்னா அடி பிரிச்சு எடுத்துருவேன் நான். அது அட் டைம்ஸ் அந்த பொண்ணெல்லாம் போட்டு அடி நொறுக்கி எடுப்பேன். அது வந்து ஏன்னா சொல்கிறத கேட்கவே மாட்டேன். அப்போ ஒரு வீட்டில் நெகட்டிவிட்டி எப்படி வரும் அப்படின்னும்போது அதிகமாக தொணன்னு பேசிட்டே இருப்பாங்க. அதே போல் ஊரார் கதையை வந்து பேசிட்டே இருப்பாங்க, சத்தமாக பேசுவாங்க, தேவையில்லாமல் கத்தி பேசுவாங்க, அங்கே ஏதோ வந்து இழவு இந்த மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது போல் ஒரு வீடுகள் இருந்ததுன்னா அந்த வீட்டில் நோய்கள் எப்போதுமே இருக்கும். 24/7 ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க அந்த வீட்டில். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வேணும். 24/7 வந்து மருத்துவர்களை ரெகுலராக பார்க்கக்கூடியது. அது அப்படியே டைம் டேபிள் போட்டு வரும். இன்றைக்கி வீட்டில் ஆனா அடுத்த பெண், அடுத்த ஆண், அடுத்த பெண், அடுத்த பிள்ளைகள், பேரம்பேத்திகள், இப்படி ரெகுலராக அது வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ தயவுசெய்து வந்து தேவையில்லாத பேச விடாதீர்கள். வீட்டில் வந்து சத்தமாக யாருமே பேச விடாதீங்க. அது வந்து டைரெக்டாக நோயோட சம்மந்தப்பட்டது நீங்கள் புரிஞ்சுங்க. இதுக்கு அடுத்ததாக உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா பயணப்படலான்னா முதல் விஷயம், பயணத்தில் வந்து மலை சார்ந்த விஷயங்களுக்கு, மலை சார்ந்த இடங்களுக்கு போகும்போது பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக கடல் சார்ந்த இடங்கள், அதுக்கு அடுத்ததாக ஆறு, அருவி சார்ந்த இடங்கள். ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லைன்னா அதை நீங்கள் டெம்பிளோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து இந்த 10 காணிலாம் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னா அது மலை, அகெயின் டெம்பிள், அது ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவல். அது பீச்சை விட பெரிய நெகட்டிவிட்டி ரிமூவல்னா ஆமாம், பெரிய அளவில் பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நான் சில விஷயங்களை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடித்து ஆணித்தரமாக சொல்கிறது. அப்புறம் உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து வீட்டு வாசலில் தான் வந்து ஒரு கடையை பரத்தி வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்தா கீரை பண்ணுவாங்க, கீரை சுத்தம் பண்ணுவாங்க, வெங்காயம் இருக்குவாங்க, கத்தி இருக்கும், இது செருப்பு இருக்கும், ஏகப்பட்ட பொருள் அங்கே வந்து வீசி எரியப்பட்டிருக்கும். அது வேண்டாம். அப்புறம் எந்த சூழ்நிலை உடைந்த பொருட்களும் கிழிந்த பொருட்களுக்கும் வீட்டில் இடம் கொடுக்காதீங்க, அது நல்லது கிடையாது. அப்புறம் குப்பையை வந்து சேர விடாதீங்க. குப்பை எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி வந்து மவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் குப்பை இருந்ததுன்னா ஒழிச்சிட்டே இருங்க. அப்புறம் வீட்டோட 4 மூலைகளுமே இது நான் பண்ணுவேன். ஒரு டம்ளரில் உப்பு போட்டு வைக்கலாம். அது ஒரு 4 நாளில் ஆவியாகிடும். மறுபடியும் உப்பு போட்டு கழுவிட்டு உப்பு போட்டு வைக்கலாம் 4 மூலையில். வீட்டோட 4 மூலையில் நான் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா உள் மூலையில் வச்சுங்க, வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக வெளிமூலையில் தான் வைக்கணும். அப்புறம் வீடு வந்து பூட்டியே கிடப்புது. அதாவது வீடு பூட்டியே கிடப்புதுன்னா நம்ம வீட்டில் இல்லை, நம்ம 2 வீட்டுக்கு ஒரு வீட்டில் இருக்கணும், ஒரு வீட்டில் இல்லை, அது விஷயம் இல்லை. ஜன்னல்கள் வந்து திறக்காமல் வச்சது வந்து பெரிய தவறு. ஒரு வீடு இருக்குன்னா வந்து வென்டிலேஷன் வந்து தேவை, காற்று வரணும், சூரியனும் வரணும், நேச்சுரலான விஷயங்கள் அங்கே இருக்கணும். அப்போ வந்து கதவையும் ஜன்னலையும் திறந்து மூடுற மாதிரியாவது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது வீடு இருக்கணும். ஜன்னலில் வந்து அழுக்குப்படாமல் பார்த்துங்க. அண்டு பாசிட்டிவான கோட்ஸ் வந்து வீடு ஃபுல்லாக வந்து நீங்கள் வைக்கலாம். ஐம் வெரி ஹாப்பி நவ், ஐம் வெரி ஹெல்த்தி நவ், ஐம் ஃபீலிங் ஸ்ட்ராங்கர் நவ், ஐம் ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங்கர் நவ். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நான் வந்து இப்பொழுதுன்னு வரணும். இந்த பவர் ஆஃப் நவ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மியூசிக் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் எப்போதும் 24% மியூசிக் இருப்பது
சால சிறந்தது. அண்டு குறிப்பாக நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் திரும்பவும் சொல்கிறேன், கம்பி விளக்கு வந்து விசேஷமான விளக்கு. அந்த கம்பி விளக்கு வந்து யார் வேணா வாங்கலாம், யார் வேணா ஏற்றலாம். விஷயம் கம்பி விளக்குல இல்லை, அதை விளக்குவதில் இருக்குது. அதை வந்து சுத்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஃப்ரைடே விளக்கு ஏற்றுறாங்கன்னா வியாழக்கிழமை பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுறாங்கன்னா அது திங்கக்கிழமை சுத்தம் பண்ணுவாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் 1 hour ஆகும். அப்படி சுத்தம் பண்ணணும். பலான்னு இருக்கணும் விளக்கு. விளக்கு வந்து அழுது வடிஞ்சு இருந்தாலே அது குட்டுக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் அந்த வீட்டில் நடக்கும். நம்பர் 2 வந்து நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க, பெஸ்ட்டாக தான். நீங்கள் 10 ரூபாய்க்கு 100 யாரோ 1 லிட்டர் நெய் தரான்னா எப்படி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்னு யோசிச்சுங்க. அந்த 5 எண்ணெயெல்லாம் போட்டுலாம் தீபம் ஏற்றாதீங்க. எவனா லூசு பேசணும்னா கேட்டுருக்காதீங்க. நல்லெண்ணெய் தீபம் நல்லது. விளக்கு வந்து சுத்தமாக இருக்கணும். செம்பருத்தி பூ வந்து அந்த விளக்கு, நான் சொல்கிற கம்பி விளக்கோட செம்பருத்தி பூ வந்து மெர்ஜ் ஆகும். பயங்கர பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் அது. நம்மளுடைய பூஜை ரூம்னு சொல்லும்போது ஃபோட்டோக்களை குறைங்க. போகிற இடத்துல ஃபோட்டோ என்னது சேர்க்காதீங்க, அது அருள் வராது, மருள் தான், பயம்தான் வரும். அப்புறம் நம்மளை லைஃப்பில் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதில் பழைய பூவெலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. பூ போடுற பழக்கத்தை வச்சுங்க. இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய விஷயம். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வரும் நாட்கள் அதுக்கான நேரம் வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாள் மனசுக்கு மனமார்ந்த நன்றி. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், கேலண்டர் வந்து இன்னும் பேலன்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆஃபீஸ் இருப்பேன். 9962294600 99 622 94 600 நம்பருக்கு ஃபோன் பண்ணி டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க. என் ஆஃபீஸில் லிஃப்ட் ஒர்க் ஆகுது. நம்பர் 2 வந்து அந்த இன்னும் உடனே இன்னும் 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃபோன் ஷுவராக பேசுகிறேன். சின்னதாக இருக்கப்பறம் ஒரு 3-4 நாளைக்கு. பாயிண்ட் என்னென்னா, கேலண்டர் வாங்க வரவங்க நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த தாயாரை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. வாங்கிட்டு கீழே வைக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இருக்கும், அது பக்கத்தில் இருக்கிறதா பண்ணாதீங்க. அது சாமி, அது வந்து ஒரு வெறுமனை அட்டையாக இருக்கலாம். அது வந்து அது உணர்வுள்ள ஒரு விஷயம், அது உயிருள்ள ஒரு 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 விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மரியாதை கொடுங்க. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் சென்னையிலிருந்து. ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.